நம்மளுடைய அருமையான மடக்கு கஜா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மடக்கு காஜா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆயில் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நெய்யை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டோம். இப்போ நம்ம பிடிச்சோம்னு சொன்னால் இப்படி இருக்கணும், உதுத்து விடும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருந்தால் கரெக்டான பதம். இப்போ லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். தண்ணி ரொம்ப கூட போயிடுச்சுன்னா மாவு திரட்டும் போது நல்லா இருக்காது. இப்போ மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இது மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். பாகு காய்ச்சிக்குவோம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே ஏலக்காய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜீனியை சேர்த்துக்குவோம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா பாகாகணும். இப்போ அது தண்ணி மூழ்கிற அளவுக்கு, ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, இது ஆப்ஷன் தான். பாதாமும் முந்திரியும் பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஒரு கம்பி பதம் வச்சு அது கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். லைட்டாக ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு லெமன் சேர்த்துக்குவோம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். இன்னொரு கடாய் வச்சுக்குவோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இப்போ இது பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிக்குவோம். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இப்போ மாவை திரட்டி எடுத்துக்குவோம். இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக. இப்போ இதை ஒரு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து திரட்டிக்குவோம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்குவோம். வச்சு நல்லா திரட்டிக்குவோம். நான் இன்றைக்கி கல்லுலே கிச்சன்லேயே வச்சு செய்ய போகிறேன், இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சு கூட செய்யலாம். இதில் மாவு போட்டுக்குவோம். மாவு போட்டு நல்லா நைஸாக, எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக திரட்டிக்கணும். இப்போ நல்லா நைஸாக திரட்டிக்கிட்டோம். இப்போ இந்த ஷேப்காண்டி இப்போ சைடில் இருக்க ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு, நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக மாவையும் அதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். எவ்வளோக்குள்ள நைஸாக நல்லா உருட்ட முடியுதோ அந்தளவுக்கு நல்லா உருட்டிக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த இது ஒட்டும் நல்லா, அதுக்காண்டி. இப்போ ஒட்டிட்டு இதை லைட்டாக அப்படியே அமுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம திரட்டினதை உருட்டிக்கங்க லைட்டாக. அப்போ தான் விரிசல் இல்லாமல் பிரியாமல் கொள்ளாமல் எல்லாமே இதாகும். இப்போ
இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே லைட்டாக சைட்லலாம் அமுக்கி விட்டு இதை கையில் இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் எல்லாமே நல்லா ஒட்டும். உள்ளே இருக்கிறதெல்லாம் லேயர் எல்லாமே ரொம்ப ப்ரெஷ் பண்ண வேண்டியதில் லைட்டாக கையில் வச்சு அழுத்தி விட்டால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா அழுத்தி விட்டோம். இந்த பக்கம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். மெதுவாக போடணும், இல்லைன்னா பிரிஞ்சுக்கும். நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலரிங்குமே சேர்க்க வேணாம். இல்லை ஃபுட் கலரிங் போட்டோம்னா ஆரஞ்சு கலரில், எல்லோ கலரு இந்த மாதிரி கலராகவும் செய்யலாம். இப்போ நான் வந்து நேச்சுரலாக தான் செஞ்சுருக்கேன். கலரிங் எந்த ஃபுட் கலரிங்குமே ஆட் பண்ணலை. இதை லைட்டாக அப்படியே ஒரு திருப்பி விடுவோம். நல்லா பொன்னிறமாகணும். லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இன்னும் நல்லா பொன்னிறமாகணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிய விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லாம் மாற்றிக்கும். ஜீராவில் ஊற போட்டுக்குவோம். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். நம்மளுடைய அருமையான மடக்கு கஜா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதில் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஜீராவில் எல்லாமே நல்லா மூழ்கிச்சு பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஜீராலே போட்டோம்னா நல்லா ஊறிடும். உள்ள மேலே அப்படியே லைட்டாக பாதாம் முந்திரி தூவிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எம்மியாக இருக்கும். பாருங்கள் ஜீராவில் எப்படி நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஜீராலாம் வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி லேயராக இருக்கும். மடக்கு காய்ச்சி மட்டையாக இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுடா. மித்து கொடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.